அதை விட்டுட்டு காலேஜ் அது இதுன்னு ஓவரா பேசிக்கிருக்கா. போய் கூப்பிடு. ஓடிங்கிறல்ல. இருங்க கூட்டிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வரமாட்டாளாம்ல. ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. வா. சொல்லுங்க மாச்சி, கூப்பிட்டீங்களா? ஏண்டி நீ கல்யாணத்துக்கு வருவியான்னு மலர் கேட்டதுக்கு எனக்கு காலேஜ் இருக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே. ஆமா மாச்சி, எனக்கு காலேஜ்ல ஒரு முக்கியமான வகுப்பு இருக்கு. என்னடி முக்கியமான வகுப்பு இருக்கு? நாளைக்கு இந்த வீட்ல தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணத்துல வந்து கலந்துக்காம நீ எப்படி காலேஜுக்கு போவ? என்னடி பாக்குற? எந்த முகத்தை வச்சுக்கிட்டா மாச்சி நான் கல்யாணத்துக்கு வருவேன்? ஏன்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப வந்து என்ன கல்யாணத்துக்கு வருவியான்னு கேக்குறீங்களே, இந்த வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் என்ன இந்த கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டீங்களா மாச்சி? சரியா மாச்சி, வேணாம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமகனே வச்சுப்போம். எனக்காக தனியா ஒருத்தர் வந்து வெத்தலை பாக்க வச்சு கல்யாணத்துக்கு வான்னு சொல்லணும், பத்திரிக்கை வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லதான். இந்த வீட்டு பொண்ணா கல்யாணத்துல வந்து நிக்க வேண்டியது என்னோட கடமை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொண்டு போய் கொடுத்தீங்களே, அந்த பத்திரிக்கையில உங்க பேருக்கு பக்கத்துல அவரு பொண்டாட்டிங்கிற அடிப்படையில என் பேரு இருக்கா அம்மாச்சி? சொல்லுங்க. விவாகரத்து வேணும்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்தது நீங்க, பதிலுக்கு நான் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அத நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான் அம்மாச்சி. அப்படி இருக்கிறப்போ என் பேரு எப்படி நீங்க பத்திரிக்கையில இருந்து எடுக்க போச்சு? எல்லா பத்திரிகையிலயும் மொட்டையா சேதுபதின்னு அவர் பேரை மட்டும் போட்டு அடிச்சிருக்கீங்களே, அப்படின்னா ஒண்ணு அவரு கல்யாணம் ஆகாதவரா இருக்கணும், இல்ல எனக்கு விவாகரத்து கொடுத்திருக்கணும், இல்லையா நான் செத்து போயிருக்கணும். ஐயோ, ஏய் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு என்னடி பேசுற? இல்ல மச்சி, நான் சொல்றேன். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தானே சேதுபதினு அவரோட பேரை தனியா போட முடியும். அவரு பொண்டாட்டினா இந்த வீட்டு வாரிச வயித்துல உசுரோட சுமந்துகிட்டு இருக்கும் போதே என் பேரை தூக்கிட்டு ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுப்பீங்க. அந்த கல்யாணத்துல நான் வந்து நிப்பேனா? எந்த முகத்தை வச்சுட்டு என்ன வந்து நிக்க சொல்றீங்க மாச்சி? இந்த வீட்ல இத்தனை பேரு நீங்க எல்லாருமே இருந்தும் என் பேரு பத்திரிக்கையில இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நீ பேசுற? இல்ல தமிழ், விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இல்லடி, ரொம்ப சந்தோஷமாச்சி. என்னால இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது. செல்லப்பாண்டி வசந்தி மக தமிழ்ச்செல்வி சின்ன வயசுல இருந்து பெரிய வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழல. ஊழோ கஞ்சியோ குடிச்சாலும் அதுல உப்பு போட்டு சாப்பிட்டு கொஞ்சமாச்சு ரோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி, நான் இந்த கல்யாணத்துக்கு வரல. ஏய் ஏ தமிழே, இந்தாடி. ஏய் சொல்றத கேளுடி. ஐயோ, நாம தப்பு பண்ணிட்டோம்டி. அவ கேக்குறது 100க்கு 100 உண்மை. ஆமாத்து, நான் உசுரோட இருக்கிறப்ப என் பேரை எப்படி போடாம விட்டீங்கன்னு அவ கேக்குறதுல எந்த தப்பும் இல்லை. வணக்கக்கா. வாங்க தம்பி. ஆஹா. மல்லிப்பூவா இல்ல சாமந்தியா? மல்லிகைப்பூவே ஒரு 2 முழம் கொடுக்கா. தரேன்பா. எவ்வளோக்கா? 80 ரூபாய் கொடுப்பா. 50 ரூபாயா? அக்கா,
பக்கத்துல நந்தகுமார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான் நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஓ சரிங்க தம்பி. இந்த ஹோட்டல் எப்படிங்க, நல்ல ஹோட்டலா இல்ல? நல்ல ஹோட்டல் தான் தம்பி. ஓ. இதோ அம்பட்டு பெரிய பில்டிங்கா இருக்கு, நல்லா இல்லாமையா இருக்கும். சரி சரி. அந்த உங்க ஹோட்டல் ஓனர் உங்களுக்கு தெரியுமாக்கா? அவங்களெல்லாம் தெரியாது தம்பி, அவங்கெல்லாம் பெரிய இடம். ஓஹோ. சரிக்கா வரேன். ம். எம்மா 2 முழம் சாமந்தி பூ கொடுங்க. சரிக்கா. தம்பி பானிபூரி கடையா? ம். தம்பி இந்த நந்தகுமார் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஓனர் நீ பார்த்திருக்கியா? நீ அவரை பத்தியோ அந்த ஓனரை பத்தியோ ஏதாவது உனக்கு தெரியுமா? क्या भाई मुझे तमिल नहीं मालूम। உங்ககிட்ட போய் நான் விசாரிக்க வந்தேன் பத்தியா? क्या ஒன்றும் இல்லைப்பா, பானிபூரியை கொடு. இவங்கிட்டயா கேட்க வந்தான்? இன்னும் ஒருத்தனை கேட்டால் எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எவங்கிட்ட விசாரிக்கிறது? எங்கே போய் விசாரிக்கிறது? கரெக்டு. அண்ணே இங்கே வாங்கினே ஒரு நிமிஷம். என்னப்பா தம்பி, ஆட்டோ வேணுமா? ஆட்டோலாம் ஒன்றும் வேண்டாம்ண்ணே. இப்போ தான் மாட்டுத்தாவணி வந்து இங்கே ரூம் போட்டேன். அப்படியா? ஆமாண்ணே. இந்த பக்கத்தில் நந்தகுமார் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமா, அங்கே தான் நான் தங்கியிருக்கேன். அப்படியா? ஓஹோ சரி சரி. தனியா வந்திருக்கீங்களா இல்ல சம்சாரம் பிள்ளைங்கன்னு குடும்பமா வந்திருக்கீங்களா? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலண்ணே. அப்ப கல்யாணம் முடிக்காம நிம்மதியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏப்பா பெரிய கண்டுபிடிப்பா இருக்கும் போல இருக்கு. ஏண்ணே நான் தங்கியிருக்க ஹோட்டலு நல்ல ஹோட்டலா இல்ல? ஏண்ணே அந்த ஹோட்டல் நந்தகுமார் கூட நாளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே. அவர் கூட சிவகங்கை கேட்கறாம்ல. ஏண்ணே அந்த ஹோட்டல் இது தங்குறது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே. நல்ல ஹோட்டல் தானே தம்பி? ஆட்டோ வேணும்னா சொல்லுங்க, இல்ல அட்ரஸ் தெரியலன்னா சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். இங்க வந்து யாரையோ பத்தி கேட்டா எங்களுக்கு என்ன தம்பி தெரியும்? நீங்க கேக்குறத பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது தம்பி. நமக்கு சவாரி வர்ற மாதிரி தெரியல. வாங்கப்பா போலாம். வாங்க வாங்க. என்னடா அது, அட்ரஸ் கேட்டா இப்படி வண்டி எடுத்துட்டு ஓடுறாங்க. ஹோட்டலை பத்தி விவரம் கேட்டா ஆளாளுக்கு சரு சருன்னு வண்டி எடுத்துட்டு போறாங்க. என்னத்தப்பா என்ன பண்றது? இதுக்கு மேல யார்கிட்ட போய் கேட்கறது? இவங்க திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கணுமே. என்ன பண்றது? ஐயோ ஐயோ ஐயோ, எங்க ஈஸ்வரி நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு நினைச்சேன். ஆனா என் மக கெட்டிக்காரி. எங்க வச்ச? இது இருக்கு. ஐயோ, என் மக கெட்டிக்காரி தான். அந்த மாப்பிளைய பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. ஹலோ அண்ணே, நான் சாவித்ரி பேசுறேன்னே. சொல்லுமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவீங்க தானே? இல்லம்மா, நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்ற. என் மகனுக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துருமா? எந்த நம்பிக்கையில் நாங்கள் அங்கே வருதுன்னு சொல்லு. அண்ணே, உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? ஐயோ அப்படியே இல்லம்மா. நான் இப்ப எழுதி தரேன்னு. நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மக எப்படியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா.